அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த OH இஸ்லாம் சேனல் நேயர்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். வழிகாட்டும் ஆன்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்பானவர்களே, எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அதுதான் நமக்கு நடக்கும். 9வது அத்தியாயத்தின் 51வது வசனத்தில் இறைவன் கூறுகிறான், நபியே, அந்த மக்களிடம் நீர் கூறுவீராக, லன் யுஸீபனா இல்லா மா கதவல்லாஹு லனா ஹுவ மௌலானா வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். எங்களுக்கு எங்களின் எஜமான் அல்லாஹ் எதை நாடிவிட்டானோ அது மட்டும்தான் நடக்குமே அன்றி வேறு எதுவும் நடக்கப் போவதில்லை. எனவே இறை நம்பிக்கை உள்ளோர் அந்த இறைவனையே முழுக்க சார்ந்திருக்கட்டும் என்று சொல்கின்றார். அன்னை ஆயிஷா, அருமை நபிகள் அவர்களுடைய மனைவி அன்னை ஆயிஷா அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் எனக்கு ஒரு ஐயம், இந்த கொள்ளை வியாதிகள் வருகின்றன அல்லவா, ஆட்கொல்லி வியாதிகள், கொத்து கொத்தாக மனித உயிர்களை பறிக்கின்ற கோவிட் போன்ற பெருந்தொற்று வியாதிகள் மனித சமுதாயத்தை கவ்விக்கொண்டு போய்விடுகின்றன அல்லவா, இது என்ன? இதை எப்படி பார்ப்பது? இறைவனின் தண்டனையா? மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளால் அந்த மனிதர்களுக்கு இறைவன் வழங்குகின்ற தண்டனை என்று எடுத்துக்கொள்வதா? அப்படி எடுத்துக்கொள்வதாக இருந்தால் ஒரு பாவமும் அறியாத பச்சிளம் பிள்ளைகள், கைகால்கள் இயங்க இயலாமல் இல்லத்துக்குள்ளேயே முடங்கி கிடக்கக்கூடிய நோயாளிகள், முதியோர், இவர்களெல்லாம் ஏன் இந்த வியாதியால் பாதிக்கப்படுகிறார்கள்? அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் என்று அவர்களுக்கு இத்தனை பெரிய தண்டனை என்கிற ஐயம் எனக்கு இருந்தது. நபிகள் நாயகம் அவர்கள் தான் இருக்கிறார்களே, எல்லா ஐயங்களையும் தீர்த்து வைக்கின்ற மாமருந்தாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் அவர்களிடத்திலே போய் நான் கேட்டேன், சஅல்து அனி தாஊன், கொத்து கொத்தாக மனித உயிர்களை அள்ளி கொண்டு போகின்ற கொள்ளை வியாதி பற்றி நாங்கள் என்ன விதமான முடிவுக்கு வருவது? அது பற்றி நாங்கள் எப்படி அணுகுவது? அதை பற்றி எப்படி சிந்திப்பது? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அதை பற்றி என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹா அதாபு மினல்லாஹ் யுஅذிபு பிஹி மன் யஷா. அது இறைவனின் தண்டனை. இறைவன் யாரை தண்டிக்க நாடுகிறானோ அந்த மக்களை இது போன்ற பெருந்தொற்று வியாதிகளை பரவவிட்டு அவர்களை தண்டிக்கிறான் என்று சொன்னார்கள். இது அன்னை ஆயிஷா அவர்களுடைய ஐயத்தை தீர்க்கும் விடையாக இருக்கவில்லை. அவருடைய உள்ளத்துக்குள் ஓடுகிறது எண்ணம், அப்படியானால் குழந்தைகள் செய்த தவறு என்ன? வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய முதியோர், உடல் நலிவுற்ற நிலையில் இருப்போர், இவர்களெல்லாம் செய்த தவறு என்ன என்ற ஐயம் அவருடைய உள்ளத்துக்குள் ஓடுவதை உணர்ந்த நபிகள் நாயகம் அவர்கள் அடுத்து சொன்னார்கள், இது நம்பிக்கையாளர்களுக்கு, நல்ல மனிதர்களுக்கு இது இறைவனின் அருள் என்று சொன்னார்கள். ஒரே நோய்தான் குற்றவாளிகளுக்கு தண்டனையாக, இயற்கையோடு மோதி பார்க்கின்ற மனிதர்கள், சுத்தத்தை கடைபிடிக்காமல் அசுத்தத்தோடு கிடந்து புரளுகின்ற மனிதர்கள், உலகத்தினுடைய சுற்றுப்புற சூழலை கெடுக்கின்ற மனிதர்கள், இவர்களுக்கெல்லாம் அது தண்டனையாகிறது. இதிலே முற்றிலும் சம்பந்தப்படாமல் ஒதுங்கி இருக்கக்கூடிய அப்பாவிகள், இவர்களை பொறுத்த அளவில் அது இறைவனுடைய அருள் என்றாகி விடுகிறது என்று சொன்னார்கள். அது எப்படி இறைவனுடைய அருளாகிறது? அடுத்த வாக்கியத்தில் விளக்கம் சொன்னார்கள், யார் ஒருவன் இந்த வியாதியால் பாதிக்கப்படுகிறாரோ, கொள்ளை நோயால் யார் தாக்கப்பட்டு பாதிப்புக்கு ஆளாகிறாரோ அவர் இப்படி நினைக்க வேண்டும். எப்படி என்றால், இறைவன் நாடியதே எனக்கு நடந்தது, என் கையில் எதுவும் இல்லை,
இவைகளெல்லாம் வர வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை, வரக்கூடாது என்று தான் நினைத்தேன். ஆனால் இறைவன் நாடியது எனக்கு நடந்தது என்று ஒருவர் சொல்லிவிட்டு அந்த வியாதியினால் ஏற்படுகிற இழப்புகளையும் அசௌகரியங்களையும் தாங்கிக் கொண்டு இந்த உலகத்தில் சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்தால், இதனால் எனக்கு ஏற்படுகிற இன்னல்களை நான் தாங்கிக் கொண்டதனால் இறைவா எனக்கு இதை நன்மையாக மாற்றிக் கொடு என்று அதனால் ஏற்படுகிற நன்மைகளை கணக்கு போட்டுக்கொண்டு யார் வாழுகிறாரோ அவருக்கு நபிகள் நாயகம் சொன்னார்கள், இறைவனுடைய பாதையிலே உயிர் நீத்தவருக்கு கிடைக்கின்ற கூலி கிடைக்கும் என்று சொன்னார்கள். இறைவனுடைய பாதையிலே உயிர் நீப்பதென்றால் அவ்வளவு எளிதான காரியமா என்ன? ஒரு நெருக்கடி வர வேண்டும், எதிரிகள் நம்மீது யுத்தங்களை திணிக்க வேண்டும், பேரபாயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்களை தாங்கிக் கொண்டு எதிரிகள் களத்துக்கு வர வேண்டும், நாமும் உண்டா தட்டி கொண்டு வந்து பார் என்று சொல்ல வேண்டும், களத்துக்கு போய் வாழ வேண்டும், சண்டை போட வேண்டும், இன்னல்களை தாங்கிக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு எதிரியினுடைய வாளுக்கு இரையானால் தான் நமக்கு இறை பாதையிலே உயிர் நீத்த நன்மை கிடைக்கும். இவற்றில் எதுவும் இல்லாமல் வீட்டுக்குள் இருந்து கொண்டே இறைவனின் பாதையிலே உயிர் நீத்த நன்மையை பெறுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது. எனவே நல்ல மனிதர்களுக்கு இதே கொள்ளை வியாதி இறைவனின் பேரருளாக மாறிவிடுகிறது என்று நபிகள் நாயகம் அவர்கள் அன்னை ஆயிஷா அவர்களுக்கு சொன்னார்கள். ஒரு நபி ஒளி உண்டு, இப்படியும் உண்டு. நீங்கள் எந்த ஊரிலே வாழ்கிறீர்களோ அந்த ஊரிலே கொள்ளை வியாதி பரவினால் அந்த ஊரை விட்டு நீங்கள் வெளியேறாதீர்கள். நீங்கள் கொள்ளை நோய் பரவுகிற ஊருக்கு நீங்களாக வழியே செல்லாதீர்கள். மச்சானை பார்க்க போறேன், மாமாவை பார்க்க போறேன்ட்டு அந்த ஊருக்கு நீங்க போகாதீங்க. கொள்ளை நோய் உங்களையும் தாக்கிவிடும். நீங்கள் வசிக்கிற ஊரில் நோய் பரவினால் நீங்கள் வெளியூருக்கு போகாதீர்கள். இந்த நபிமொழிக்கு விளக்கமளித்த பேரறிஞர் இமாம் கஸ்ஸாலி அவர்கள் சொல்லுகிறார்கள், கொள்ளை நோய் பரவுகிற ஊருக்கு நீங்கள் போகாதீர்கள் என்று சொன்னால் நமக்கு விளங்குகிறது. ஏன் போகக்கூடாது? அந்த ஊருக்கு போனால் நமக்கு கொள்ளை நோய் பரவிவிடும், மரணத்தோடு போராட வேண்டியது இருக்கும், வாழ்க்கை பெரும் போராட்டமாக மாறிவிடும். எனவே அங்கே போகாதீர்கள். அர்த்தம் புரிகிறது. நீங்கள் வசிக்கின்ற ஊரில் கொள்ளை நோய் பரவினால் அங்கிருந்து நீங்கள் வெளியே செல்ல வேண்டாம் என்று நபிகள் நாயகம் அவர்கள் ஏன் சொல்ல வேண்டும்? மரணத்தை விரும்பி வரவழைத்துக் கொள்ளக்கூடிய செயல் அல்லவா, மதியினமான செயல் அல்லவா என்கிற கேள்வி எழலாம். இமாம் கஸ்ஸாலி அவர்கள் இந்த நபிமொழிக்கு விளக்கம் அளித்தார்கள். ஒரு ஊரிலே கொள்ளை வியாதி, ஆட்கொல்லி வியாதி, கொத்து கொத்தாக மனித உயிர்களை அள்ளி கொண்டு போகக்கூடிய வியாதி பரவினால் அந்த ஊரினுடைய திறந்த வெளி முழுவதும் நச்சு கிருமிகள் எங்கும் வியாபித்து நிற்கும். அந்த ஊர்ல தான் பரவுகிறது. அதனுடைய தாக்கத்தால் அந்த ஊர் மக்கள் அதை சுவாசித்து வெளியே விட்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எந்த மனிதனுக்கு உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதோ அவர் அந்த வியாதி அவருக்கு தாக்கினாலும் அதை எதிர்த்து அவருடைய உடல் போராடும், தப்பி பிழைத்து வாழ்ந்து கொண்டு விடுவார். எந்த மனிதரால் அந்த கிருமிகளை எதிர்கொள்ள இயலவில்லையோ அவர் அந்த போராட்டத்திலே தோற்று போவார், மரணமடைந்து விடுவார். ஆனால் எல்லோருக்குள்ளும் இந்த வியாதி சுவாச மண்டலத்துக்குள் ஊடுருவித்தான் இருக்கும். இந்த ஊரிலே வசிக்கக்கூடிய ஒருவர் வெளியேறினால் என்ன நடக்கும் தெரியுமா? எங்காவது ஒரு ஊருக்கு போவார். இவருக்குள் அந்த வியாதியினுடைய நச்சு கிருமிகள் உள்ளே பாய்ந்திருக்கும். ஒருவேளை அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து அந்த வியாதியின் தாக்கம் மேலோங்கினால் இவர் எந்த ஊருக்கு போறாரோ அந்த ஊர்ல கொண்டு போய் இதை பரப்பிடுவாரு. அந்த ஊரிலே இல்லாத ஊருக்கு வியாதியை சுமந்து கொண்டு போய் கொடுத்த ஒரு பழியை ஒரு சுமக்க வேண்டியது இருக்கும். எனவே நீங்கள் அந்த ஊரிலே இருந்து விடுங்கள், இறைவன் நாடியதே எனக்கு நடக்கும் என்று சொல்லி உறுதியாக இருந்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னதற்கு இமாம் கஸ்ஸாலி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை தருகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இறைவன் நாடியது நடக்கும் என்கிற தைரியமும் என்கிற நம்பிக்கையும் தான் ஒரு மனிதனை வாழ வைக்குமே அன்றி சபலப்படுகின்ற மனங்கள் ஒரு மனிதனை வீழ்த்திவிடும். இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.